காந்திஜி பாணின் மோர் பந்தல். காந்திஜி பாணின் மோர் பந்தல். ஹாய். நீ போன வருஷம் ஃபெயில் தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? காந்திஜி பாணின் மோர் பந்தல் படிக்கிறியே, அதுலயே தெரிய வேணாம், அது போர் பந்தர்மா. பை த பை, நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்பீக் அவுட் பண்ணிடலான்னு இருக்கேன். என்னது? அது வந்து எப்படி சொல்றதுன்னா, நிஜத்துல லவ் பண்ணாதான் நடுவுல வந்து நசக்கிறான்னு கனவுல லவ் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயும் நெஞ்சில கைய வச்சு கசகிறான். டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? இல்ல மச்சான், நான் லவ் சொல்லியும் எதுவும் பதில் சொல்லாம மௌனமா போயிட்டாடா. அதுக்கு என்னடா அர்த்தம்? உன்னெல்லாம் எவன் லவ் பண்ணுவான்னு அர்த்தம்? இங்க பாரு, போஸ்ட் மார்ட்டத்துக்கு வந்த டெட் பாடி மாதிரியே படுத்துட்டு இருக்கான். இவனெல்லாம் எழுப்பி இதை கேட்க மாட்டியா? எதுக்குடா டிஸ்டர்ப் பண்ணணும்? ஆமா, நாசா விஞ்ஞானி நைட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. நைட்டு 15 பரோட்டா தின்ட்டு பண்ணி மாதிரி படுத்துட்டு இருக்கான். இவனை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனா என்ன எழுப்பி கேட்பேன். நான் உனி வெட்டியா தூங்கிட்டு இல்ல, ட்ரீம்ல டூயட் பார் ரேஞ்சில இருக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன எழுப்பி அவன் மௌனமா போனா, மவுண்ட் ரோட்ல போனான்னு கேட்ட தாளகா நீ வச்சு அம்பிக்கிடுவேன். சாரிடா. மோர் பந்தல் இருக்கா, காலி ஆயிடுச்சான்னு தெரியலையே. பரவாயில்லையே, கண்டினியூட்டி மிஸ் ஆகாம அப்படியே நிக்கிற. ஃப்ரெண்டோட லவ்வுக்காக நான் சொல்ல வந்ததை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். கனவு கலையறதுக்குள்ள என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். சீக்கிரம் சொல்லுங்க, நான் படிக்கணும். முகத்தை பார்த்து சொல்ல முடியல, அதனால நான் திரும்பி நின்று சொல்லிடுறேங்க. மச்சான், மௌனம் கூட சம்மதம்னு எடுத்துக்கலாம்ல? முதல்ல அந்த போன் ஏறுறான். அவ நம்பர் இருக்குல்ல, அவளுக்கு டயல் பண்ணி எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க வேணா சொல்லி ஸ்ட்ரெயிட்டா பேசு. ஓகே, சரி சரி. ஃபைனலா ஒன்று சொல்றேன், சூரியன் வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல கனவு கலைஞ்சிரும். அதுக்குள்ள நான் என் லவ் சொல்லி ஆகணும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஓகே ப்ளீஸ் ரா, ப்ளீஸ் ப்ளீஸ். Feel the undying romance only on Eros Now.